நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, அருள் புரியுங்கள். பரசுராமரின் பரசுவும் பீஷ்மரின் பிரம்மாஸ்திரமும் நேருக்கு நேர் இணைந்து தாக்கிடுமானால் சிருஷ்டியில் பிரளயம் வரும் பகவானே.
மகாதேவரா, பொறுத்திரு பரசுராமா. பீஷ்மன் தவப்புதல்வனாவான். இரு நிகரில்லா சக்திகள் சமர் செய்வது இந்த அவனியை அழிக்கும் தவறல்லவா? ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லையே ஈசனே. அவ்வாறு இருக்க எவ்வாறு இதை நிறுத்துவீர்கள்? இந்த பேதைக்கு கிடைத்துள்ளது பரசுராமரின் வாக்கு. நான் மனதில் எண்ணியது ஈடேறும் வரையில் இவ்விருவருக்குமான யுத்தம் இடைவிடாமல் நடக்கும். எனது வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் ஈசனே. இவனது அழிவை காண ஆசைப்படுகிறேன். பீஷ்மன் அழிவிற்கு நான் காரணமாக துடிக்கிறேன். பரசுராமன் உனக்கு வாக்களித்துள்ளார். ஆகையால் உன் வேண்டுதல் நிறைவேற்றப்படத்தான் வேண்டும். இருப்பினும் உன் மனதில் உள்ள மேலான குறிக்கோள் இப்பிறப்பில் ஈடேறாது. இன்னொரு பிறப்பு எடுக்கும் போது உன் எண்ணம் நிறைவேறும். இப்போது இறப்பை தவிர்க்கும் பீஷ்மன் அப்போது உன் கரத்தால் இறப்பை தேடுவான். உனது இன்றைய குறிக்கோள் அன்றைய தினம் நிறைவேறும். வாழும் ஆசை எனக்கில்லை. இன்னொரு பிறவி அம்பை எடுப்பாள், எடுத்த சபதம் முடிப்பாள். அதுவரை சாந்தமாக இரு ராஜகுமாரி அம்பையே. நானும் வாக்களிக்கிறேன். ஈசன் உரைத்த வாக்கின்படி அவ்வாறு ஒரு நாள் வரும்போது உனதெண்ணம் ஈடேற அஸ்திரங்களை எல்லாம் விடுத்து வருவேன். எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை பீஷ்மா. எந்த ஜென்மத்திலும் உன்னை மன்னிக்க மாட்டேன். எடுக்கவிருக்கும் அடுத்த பிறவியிலும் உன்னை வதைக்கும் எண்ணத்தை மனதில் உறைய வைத்தே பிறப்பேன். எந்த அஸ்தினாபுர அரியணைக்காக என் கனவுகளை சூறையாடினாயோ அதே அஸ்தினாபுர அரியணை உன் நிம்மதியை வேறறுக்கும். அந்த சிம்மாசனம் உனது உறக்கத்தை சிதைத்து உனக்கு சிம்ம சொப்பனமாகும். அமைதி இழந்த அலைவாய். சிம்மாசனம் கர்ஜிக்கும் சிம்மமாக மாறும். அண்டாத சாவு என்று மனதளவில் இன்று ஆணவம் கொண்டிருக்கிறாய். அந்த ஆணவத்தை அன்று அடக்கி காட்டுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சக்தி ஜனனம் எடுத்தது நம் பாஞ்சாலத்தில். ராஜகுருவே, எண்ணம் வீண் போகவில்லை. புதல்வியே பிறப்பெடுப்பாள் என்று நான் மனதளவில் நம்பிக்கை கொண்டிருந்தேன். 25 ஆண்டுகளாக ஒரு கன்னிகையின் பிறப்பிற்காக காத்திருக்கிறேன். ஆணவம் கொண்ட அந்த பீஷ்மனை வேறறுக்கப் போகும் ஒரு செங்கை, ஒரு நங்கை என்பதை நன்கறிவேன். ஆகையால் தான் நங்கையின் பிறப்பிற்காக எனது இருவிழி பூத்திருந்து இது நாள் வரை காத்திருந்தேன். பெண் சிசு பிறந்திருக்கிறது தந்தையே. மா காளி நமோ நமக. நமது கனவு நனவாகிவிட்டது துருபதா. பீஷ்மன் என்னையும்
என்னுடைய ராஜ்யத்தையும் அவமதித்தவனாவான். என் மீது சொல் தீயை வாரி இறைத்து தவறிழைத்து விடாதே. மீறினால் இலங்கையைப் போல் பாஞ்சாலமும் திக்கிரையாகும். என் சினம் தணிக்க பிறப்பெடுத்தது சிசு. பீஷ்மனை பழி வாங்கும் இந்த அழகிய கன்று பசு, அழகிய பாஞ்சால இளவரசி பீஷ்மன் நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சாமல் விடமாட்டாள். அவதரித்த அழகிற்கு, சௌந்தரிய திருவுருவத்திற்கு சிகண்டி என பெயரிடுகிறேன். ராஜகுருவே, இவள் பிறந்த நன்னேரம் பற்றி எடுத்துரையுங்கள். இன்றைய தினத்தில் அற்புதமான சுபமுகூர்த்த வேளையில் அவதரித்திருக்கிறாள் இளவரசி. ராகுவின் பாக்கியம் பெற்றவளாவாள் இவள். வாழ்வில் இவள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் பெரும் வெற்றியை ஈட்டுவாள். ஆனால் போராட்ட வாழ்வை எதிர்கொள்வாள். வெற்றிக்கனி போராட்டத்திற்கு பின்புதான் ஈடேற வேண்டும். நான் இக்கன்னிகையின் ஹிருதயத்தில் பீஷ்மன் மீதான விரோத உணர்வை விதைப்பேன். பரிபூரண நம்பிக்கை உள்ளது. இந்த பிஞ்சு வளர்ந்து ஒரு நாள் பீஷ்மன் நெஞ்சில் நஞ்சை கலக்கும். பாஞ்சாலத்தில் பிறப்பெடுத்தது இன்று ஓர் உயிர். எழுதப்பட்டு விட்டது பீஷ்மனது மரண உயில். ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு வாழ்வாதாரமாகும். குரோதம், பழிவாங்கும் உணர்வு இவை விளையும் இன்னல்களுக்கு அஸ்திவாரமாகும். தாய் தந்தையர் சந்ததியர் வாழ்வில் சந்தோஷம் சங்கமிக்க எண்ணுவர். ஆனால் சந்ததியர் வாழ்வு ஈன்றோர் கர்மத்தை அடிப்படையாக கொண்டது. அமிர்தத்தை வழங்க எண்ணலாம். அடிப்படை விதி தவறினால் அது ஆலகால விஷமாகும். தம் சந்ததியர் வாழ்வை தாம் எவ்வாறு உருவாக்கப் போகின்றீர்கள்? சந்ததியருக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் ஞானத்தையும் வழங்கியிருப்பீர்கள். ஆனால் நல்லவை கெட்டவைகளை பகுத்தறியும் அறிவையும் புகட்டியுள்ளீர்களா? அவ்வறிவல்லவா சந்ததியின் கர்மத்திற்கு அடிப்படை. மானிடர் மானிடரோடும், சமுதாயம் சமுதாயத்தோடும், ராஜ்யம் ராஜ்யத்தோடும் போரிடுகிறது. இவை முன்னோர் வினைப்பயன் அல்லவா? குரோதம், மரணம், குருதிப்புணல் இவை அழிவை விதைக்கும் விதைகளாகும். அதை விதைத்தால் தாய் தந்தையர் சந்ததியருக்கு ஜனனத்தோடு மரணத்தையும் பரிசளிப்பதாகிவிடும். அன்பெனும் பிரகாசத்தோடு அழிவெனும் கார் இருளையும் வழங்குபவராவீர்கள். வழங்கிய இருள் அவனது வாழ்வையும் பீடிக்குமேயானால் அவனது சந்ததியினருக்கும் அப்பரிசையே அவன் வழங்குவான் அல்லவா? அன்பா அழிவா? சிந்தித்து செயலாற்றுங்கள்.
என்ன வேடிக்கை பார்க்கிறீர்கள்? உடனடியாக சென்று தீபங்களை ஏற்றத் துவங்குங்கள். அமைதி அடையுங்கள் இளவரசி. தீபங்கள் அனைத்தையும் ஏற்றி விடுவார்கள். தாங்கள் பயப்பட வேண்டாம். காற்று வேகமாக அடித்ததால் தீபங்கள் அணைந்து விட்டன. அகுணா, தாம் இருவரும் இரவு முழுவதும் கரங்களில் தீபத்தை ஏந்தி நிற்க வேண்டும். தீபங்கள் அணைந்ததே, அதை அறிய மாட்டீர்களா? ராஜகுமாரி காந்தாரி காரிருளை கண்டு பயப்படுவார்கள் அல்லவா? கண்டு ஏன் என் மனம் பயம் கொள்கிறது? தமக்கு மட்டுமல்ல குமாரி காந்தாரி, இருளை கண்டால் அனைவரும் நடுங்குவர். நம் இரு கண்களை கொண்டுதானே கண்கவர் அழகை நாம் ரசிக்கின்றோம். நம் இரு விழியில் அனைத்தும் அடங்கும். எச்சமயம் இருள் சூழ்கிறதோ அவ்விடம் அச்சமயமாகும். இருள் விழுங்கியது போல் தோன்றும். ஆகையால் தான் இருளைக் கண்டு நடுங்குகின்றார்கள். ஆனால் இனி தாம் பயம் கொள்ள தேவையில்லை. நிம்மதியாக உறங்குங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடலெனும் சேனை இச்செய்தியை அரசரிடம் உடனடியாக நான் தெரிவித்தாக வேண்டும். விராடம் பற்றி ஆலோசியும் பெரும் சேனை கொண்ட ராஜ்யம், செல்வச் செழிப்பில் திளைக்கும் ராஜ்யம். அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் தான் என் மகளுக்கு விவாகம் நடக்க வேண்டும் குருதேவா. என் மகளுக்கு வரும் வரன் அழகில் அஸ்வினி குமாரனுக்கு இணையாக வேண்டும். வேகத்தில் வாயுவையும் குணத்தில் இந்திரனையும் அவன் மிஞ்ச வேண்டும். காந்தாரத்தின் கஸ்தூரிமான் காந்தாரி. அந்த கஸ்தூரிமானுக்கேற்ற கந்தர்வன் வேண்டும். கந்தர்வன் அல்லாதவன் எனக்கு மருமகனாக முடியாது. காந்தார இளவரசி அழகோவியம் அல்லவா குருவே? மகாதேவர் எம் மகளுக்கு 100 புத்திர பாக்கியங்களை வழங்கியுள்ளார். என்ன நேர்ந்தது ஆச்சாரியரே? இளவரசி ஜாதகத்தின் கிரகநிலையை பார்த்து ஏன் மலைத்து போய்விட்டீர்? மன்னியுங்கள் அரசே, இளவரசி ஜாதகத்தின் கிரகநிலையை காணும் போது மகாராணி, சேனாதிபதி அரசரை காண அனுமதி வேண்டுகிறார். இச்சமயத்திலா? தற்சமயம் அரசர் வேறொரு ஆலோசனையில் உள்ளார். அனுமதியின்றி பிரவேசித்ததற்கு மன்னியுங்கள். அவசரச் செய்தியை எடுத்து வந்தேன். ஆகையால் உடனடியாக மன்னரை காண நான் விழைந்தேன். செய்தி என்னவென்று எடுத்துரையும். யாருடைய சேனை அது? அது பற்றி அறிய தூதுவனை அனுப்பினேன் அரசே. ஆனால் சேனை அருகில் வந்துவிட்டதென்று அவன் செய்தி எடுத்து வந்தான். எப்போது அரண்மனையை நெருங்கும்? அச்சேனை 3 காத தூரத்தில் உள்ளது.
இளவரசன் சகுனி எங்கே? ஒரு முக்கிய காரியத்திற்காக சிறப்பு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். காந்தாரத்தின் மீது போர் தொடுத்து தவறிழைத்து விட்டனர். அறிவிப்பின்றி போர் தொடுத்து வருவதும் யுத்த தர்மத்தை மீறிய செயல் அல்லவா அரசே? யுத்த தர்மத்தை மீறியவர்களுக்கு நாம் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அழித்து விடுங்கள் அந்த சேனையை. இது காந்தார ராஜ்யம். இங்குள்ள ஒவ்வொரு வீரனின் பலமும் 10 புஜங்களுக்கு சமம். அனைவரது இருதயமும் வைரவர் நெஞ்சம். ஆனால் மகாராஜா, நம் சேனை மிகச் சிறியதாகும். வெற்றி கத்தியை கொண்டல்ல, புத்தியை கொண்டு ஈட்டப்படுவது. எனது வீரர்கள் எதிரியின் உடல்களை கிழித்து அவர்கள் இருதயத்தை பறித்து காட்டுவர். சேனாதிபதி மகாராஜா, ஒன்று திரட்டுங்கள் சேனையை. அனைவரும் அவரவர் தாயிடமோ தாரமிடமோ வெற்றி திலகமிட்டு வர வேண்டும். மண்ணில் அவன் வீழ்ந்த பிறகே அவன் வாழ் வீழ வேண்டும். யுத்தத்தில் வெற்றி காந்தார நாட்டிற்கே.